சங்கீதம் 96:9 இப்படியாக சொல்லப்படுக, பரிசுத்த அலங்காரத்துடைய கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள், பூலகத்தாரே நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள் என்று சொல்லி இப்பொழுது நம்ம எக்கால மூதம்போது நம்ம ஹல்லேலூயா என்று சொல்லி நம்ம ஆர்ப்பரிக்கலாமா? புதுப்பாட்டை பாடுங்கள், பூமியின் குடிகளை எல்லாரும் கர்த்தரை பாடுங்கள் என்று இப்பொழுது நம் முழு இருதயத்தோட முழு ஆத்மாவோட முழு பலத்தோட கர்த்தரை ஆராதிப்போம். பாருங்கள், ஹல்லேலூயா. சிங்காசனத்தை விட்டு இறங்கி இந்த பூமியில பாலனாக வந்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. தேவாதி தேவன், அவர் வானாதி தேவன், படைத்த தேவன். ஆனால் அவரு தாழ்மையாய் நம்மை ரட்சிக்க நம் பூமிக்கு வந்தார். ஆமென். நம்முடைய பாவத்தை நீக்கிவிட தேவன் இந்த பூமிக்கு வந்தார், நமக்காக ஜீவ பலியாக ஆனார். ஆமென், அல்லேலூயா. இந்த பாடலை பாடி நாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். சிங்காசனம் விட்டிறங்கி நம் தாழ்வினில் அன்பு கூர்ந்து சொல்லமாமே. சிங்காசனம் விட்டிறங்கி நம் தாழ்வினில் அன்பு கூர்ந்து தூக்கினாரே, சேற்றி நின்று உயர்த்தினாரே, கண்மலை மீது தூக்கினாரே, சேற்றி நின்று உயர்த்தினாரே, இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே,
சொல்லமா இயேசுவின் அன்பு. ஆமென். மாறாததே. நம்முடைய குற்றங்கள் யாவும் அவர் சிலுவிலே சுமந்து தீர்த்துட்டார். ஆமென். அவர் நாம் பாவியாய் மரிக்கிறது பதிலாக அவரே பாவத்தை ஏற்றுக்கொண்டார். அவர் தாமனே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நோய்களை சுமந்தார். ஆமென். என் குற்றங்கள் யாவும் நீக்கிடவே என்னிடத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். சொல்லமா ஆமென். என் மீறுதல்கள் அவர் மன்னித்தாரே, என் நோய்கள் எல்லாம் குணமாக்கினாரே. என் மீறுதல்கள் அவர் மன்னித்தாரே, என் நோய்கள் எல்லாம் குணம். இயேசுவின் அன்பு. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. இயேசுவின் அன்பு என்றென்று மாறாதே. சொல்லமாப்பா இயேசுவின் அன்பு. ஆண்டவர் நம்மையில் அன்பு கூற. ஆமென். இயேசுவின் அன்பு என்றென்று மாறாதே. பிதாவோடு நம்மை சேர்த்திட்டார். புத்திர சுவிகாரம் பாக்கியத்தை நம் தந்திட்டார். ஆமென். நம்ம பழைய ஏற்பாட்டில் யாருமே பிதாவை அப்பா என்று கூப்பிட முடியாது. ஆமென். ஆனால் தேவன் நம்மளை அப்பா பிதாவே என்று கூப்பிடுறார். நம் புத்திர சுகாரத்து பாக்கியத்தை தேவன் நமக்கு தந்தார். ஆமென். அவர் என்ன ஒரு பாக்கியம். ஆண்டவரை அப்பான்னு கூப்பிடுறதான ஒரு கிருபையை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஆமென். பிதாவோடு என்னை சேர்த்திட்டாரே, புத்திர சுவிகாரம் தந்திட்டாரே. ஆமென். எனக்காகவே யாவையும் செய்து முன் சிலுவையிலே எனக்காகவே யாவையுமே செய்து முடித்திட்டா. ஆயசின் இயேசு எல்லாம் சேர்ந்து பாடலாமே. ஆமாப்பா, உங்க அன்பு அளவிட முடியாது. இயேசுவின் அன்பு. ஆமாண்டவரே, உங்க அன்பு இயேசுவின் அன்பு மாறாததே. அவர் நன்மையினால் நம்மை திருப்தி ஆக்குகிறார். ஆமென். அவருடைய இரக்கங்களால் முடிசூட்டுகிறார். கழுகை கொட்ட புது பலனை தந்து நம் ஆட நடத்துகிறார். ஆமென். ஒருவேளை இந்த காலை வேளை சோர்வோடு வந்திருக்கலாம். ஆண்டவர் நம்மளை புது கழுகை போல செட்டைகள் அடித்து உயர பறந்த நான் கிருபைத்தது. ஆமென். நன்மையினால் திருப்தி ஆக்குகிறார், இரக்கங்களால் மூடி சூட்டுகிறார். சொல்லமா, கழுகை போல புது பேலன் கொண்டு பறந்திட செய்கிறாரே. கழுகை போல் புது பேலன் கொண்டு உயர பறந்திட இயேசுவின் அன்பு. கைகளை வச்சு சொல்லுமா, இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதம். ஆமாப்பா, நேசரின் அன்பு. ஓ என் நேசரின் அன்பு என்றென்று மாறாததே. இயேசுவின் அன்பு. எல்லாம் இயேசுவின் அன்பை உணர்ந்தவங்க எல்லாரும் ஆமென். அற்புதம் அற்புதம். ஓ நேசரின் அன்பு. ஓ நேசரின் அன்பு என்றென்று மாறாதே. இயேசுவின் அன்பு. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ நேசரின் அன்பு என்றென்று மாறாதே. சிங்காசனம் சிங்காசனம் விட்டிறங்கி நம் தாழ்வினில் அன்பு கூர்ந்து சொல்லாம். சிங்காசனம் சிங்காசனம் விட்டிறங்கி நம் தாழ்வில் அன்பு கூர்ந்து
தூக்கினாரே, சேர்த்து நின்று உயர்த்தினாரே, கண்மலை சொல்ல தூக்கினாரே. இயேசுவின் அன்பு. கைகளை உயர்த்தி சொல்லமா, அப்பா உங்க அன்பு கலவே இல்லப்பா. ஓ நேசரின் அன்பு, ஆமென், என்றென்று மாறாததே. இயேசுவின் அன்பு, இயேசுவின் அன்பு, அற்புதம் அற்புதமே. ஓ நேசரின் அன்பு என்றென்று மாறாததே. ஆமென். அதனால்தான் தான் அநேகர் ஆண்டவர் எனக்கு ஊழியம் செய்ய ஆண்டவர் நம்மை கிருபை செய்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அவர் அழைப்பு நம்ம மேலே இருக்கு. ஆமென். எத்தனை பேர் இன்னைக்கு நம்ம ஆண்டவருடைய அழைப்பை நாம் நினைவு கூறுகிறோம். ஆமென். நாம் ஒருவேளை ஆண்டவர் விட்டு விலகி போயிருக்கலாம், ஆனால் அவருடைய அழைப்பும் மாறாதவைகள். ஆமென். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் முன்பாகவே ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென். இவர்களெல்லாம் ஊழியக்காரரை வைக்கும் என்று. ஆமென். நம்ம ஊழியத்தில் விட்டு நம்ம அநேக தூரம் பண்ண நினச்சிருக்கலாம், ஆனால் இயேசுவின் அன்பு அது இன்னொரு நம்ம மேலே இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. யாரெல்லாம் கைகளை தள்ளில சொல்லுமா, யாரெல்லாம் உண்மையாக ஆண்டவர் அழைச்சிருக்கான்னு சொல்ல. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம அழைச்சதால் தான் இன்ன வரைக்கும் நம்ம ஊழியத்தில் நிற்க முடியுது. ஆமென். ஆண்டவர் அழைக்கலை என்றால் நம்ம ஒரு ஊழியத்தை நம்ம செஞ்சிருக்க முடியாது. ஆண்டவர் அழைப்பை குறித்தும் ஆண்டவர் அன்பு குறித்தும் இந்த காலவேளை நம்ம பாடலப்பா. உங்கள் அழைப்பு இருந்ததால் எங்களை இன்மட்டும் நீர் எங்களை வழி நடத்தினீர். நன்றி அப்பா. உங்கள் அழைப்பு இருந்ததாலே அப்பா எங்களை இன்மட்டும் நீ எங்களை வழி நடத்தினீரே. உங்களுக்கு நன்றி சொல்லிட்டு ஆண்டு சமூகத்தை நம்ம பண்ணலாமா. போகவில்லை, உங்க அன்பு இருந்ததால நான் கைவிடப்படல. இயேசுவின் கிருபை என்ன காத்ததால வாழ்ந்து கொண்டிருக்க. உங்க அன்பிற்கு நிகரே சொல்லமா. உங்க கிருபை என்ன காத்ததால வாழ்ந்து கொண்டிருக்க. உங்க அன்பிற்கு நிகரே இல்லை சொல்ல. உங்க அழைப்பு இருந்ததால நான் அழிந்து போகவில்லை. உங்க அன்பு இருந்ததால நான் கைவிடப்பட. இயேசுவின் கிருபை என்ன காத்ததால வாழ்ந்து கொண்டு. உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. இயேசுவின் கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்க. உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. தாவீதின் மேலே அழைப்பு இருந்தது, ஆனால் சவுல் எத்தனையோ முறை அவன் கொள்ளை நினைத்தும் தேவன் தாவீதை சவுல் கைக்கு ஒப்பு கொடுக்கவில்லை. ஏனென்றால் தாவீது மேல ஒரு அபிஷேகம் இருக்கிறது. தாவீதின் மேல ஒரு அபிஷேகம், ஒரு வல்லமை இருக்கிறது. தாவீது மேல ஒரு அழைப்பு இருந்தாமே. நம் ஊழியத்துக்கு வந்து அநேக எதிர்ப்புகள், சவுளை போல அநேக எதிர்ப்புகள் இருக்கலாம். ஆனால் ஒன்று மட்டும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், ஆண்டோட அழைப்பு நம்ம மேலே இருப்பதால் ஆமென் எந்த தீங்கும் நம்மளை அணுகாம தேவன் பாதுகாப்பேன். நம்முடைய அழைத்த நோக்கத்தை அவர் நிறைவேற்றி முடிக்கிற தேவனா இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் என்னை அழிக்க நினைத்தும் அழியாத அழைப்பு என்னை காத்து கொண்டதே. துரோகங்கள் வீண் பழிகள் என் மேல் விழுந்தும் கரைப்படாத கரங்கள் என்னை தாங்கி சொல்லமா. எத்தனை பேர் ஆமாப்பா, எத்தனை எதிர்ப்புகள் அப்பா. துரோகங்கள் வீண் பழிகள் என் மேல் விழுந்தும் கரைப்படாத கரங்கள் என்னை தாங்கி கொண்ட எஜமானனே. எஜமானனே என் எஜமானனே என்னை அழைத்த
சொல்லலாம். எஜமானனே, எஜமானனே அப்பா, என் எஜமானனே, என்னை அழைத்தும் எஜமானனே, உங்க அழைப்பு இருந்ததால அம்மா அப்பா, உங்க அன்பு இருந்ததால நான் கைவிடப்பட, இயேசுவின் கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்க, உங்க அன்பிற்கு நிகரே அப்பா. இயேசுவின் கிருபை, இயேசுவின் கிருபை என்ன காத்ததால வாழ்ந்து கொண்டிருக்க, உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. அநேக எதிர்ப்புகள் மனிதர் மூலமாக வந்திருக்கலாம், ஆனால் தேவன் திறந்தால் அதை அடைப்பவன் இல்லை. ஆமென். ஆண்டவர் நம்மளுக்கு திறந்த வாசலை முன்பாக வைக்கிறேன்னு சொன்ன தேவன் இதோ நம்மளுக்கு திறந்த வாசலை வந்திருக்கிறார். ஆமென். அநேக முறை ஆண்டவரே இந்த ஊழியங்கள் வேணாப்பா, எனக்கு பாரமாக இருக்கு, நம்ம விட்டு விலகி ஓடலாம். ஆனால் ஆண்டவரே நம்மளை திரும்பவும் தேடி வந்து நம்ம ஊழியத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அந்த அழைப்புக்கு நாம் ஒப்பு கொடுத்த ஆண்டவரே, உங்களோட அழைப்புக்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி ஆண்டு சமூகத்தை நான் அர்ப்பணிக்கலாமா? மனிதர் அடைத்த கதவுகள் ஒன்றோ இரண்டோ, நீர் எனக்காக திறந்தது 1000 அந்தோ. உடைக்கப்பட்டு உம்மை விட்டு ஓடி ஒளிந்தும் என்னை துரத்தி வந்து ஊழியத்தை துவங்க. மனிதர் அடைத்த கதவுகள், ஆமாப்பா, 1000 அன்றோ. உடைக்கப்பட்டு அப்பா ஓடி ஒளிந்தும் என்னை துரத்தி வந்து சொல்லும். என்ன சொல்ல, என் ஆதாரமே சொல்லம்மா, என் ஆதாரமே, என் ஆதரவே, அழைத்த அழைப்பின் காரணம். என் ஆதாரமே, என் ஆதாரமப்பா, என் ஆதரவே, அழைத்த அழைப்பின் காரணமே. உங்க அழைப்பு இருந்ததால நான் அழிந்து போவாமப்பா. கிருபை என்ன காத்ததால வாழ்ந்து கொண்டிருக்க, உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. இயேசுவின் கிருபை என்ன காத்ததால வாழ்ந்து அழைத்தவர் உண்மையில். ஆமென். ஆண்டவர் முடிவு பரிஞ்ச நடத்த வல்லவராக இருக்கிறார். வாழ்க்கையில் என்ன நெருக்கங்கள் பாடுகள் வந்தாலும் நம்ம நினைச்சிருக்கலாம், ஆண்டவரே நான் விட்டு விலகு, ஆனாலும் அழைத்த தேவன் நம்முடைய திட்டத்தை அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் பார்த்து சொல்லுவார்ப்பா, என் வாழ்க்கையில் என்ன வந்தாலும் எது நடந்தாலும் உங்கள் ஊழியத்தை நான் போக மாட்டேன்ப்பா, உண்மையே நான் சார்ந்திருப்பேன் ராஜா, நீரே என் வாழ்க்கைக்கு அடைக்கலமா இருக்கிறப்பா, நீரே என் அழைப்பின் காரணமாக இருக்கிற என்று ஆண்டவர் பார்த்து நோக்கி பாடலாமா? அழைத்தவர் நீரோ உண்மையுள்ளவர், என்னை உயர்த்தி வைக்கும் மேன்மையான திட்டம். ஆமாப்பா, என்ன வந்தாலும் தொடர செய்தவர், நான் என்றும் சார்ந்து. அழைத்தவர் நீரோ, என்னை உயர்த்தி வைக்காமப்பா. அழைத்தவர் நீங்க தான்ப்பா, என்ன வந்தாலும் அப்பா தொடர செய்தவர், நான் என்றென்றும் சார்ந்தேன். தகுதி சொல்லமா, உம்மை நம்பிடுவேன், உம்மை நம்பிடுவேன், உம்மை பின்தொடர்வேன், இறுதி வரை உம்மை உம்மை நம்பிடுவேன். ஆண்டவரை பார்த்து சொல்ல போறோம், உங்க அழைப்பு இருந்ததால
உங்க அழைப்பு இருந்ததால நான் அழிந்து போகவில்லை. உங்க அன்பு இருந்ததால நான் கைவிடப்படல. உங்க கிருபை என்ன காத்ததால வாழ்ந்து கொண்டிருக்க. உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. இயேசுவின் கிருபை, இயேசுவின் கிருபை என்ன காத்ததால வாழ்ந்து கொண்டிருக்க. அவர் அன்பிற்கு நிகரே. இயேசுவின் கிருபை, இயேசுவின் கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்க. அன்பிற்கு நிகரே இல்லை. ஆண்டவரே, இம்மட்டும் உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம், உம்முடைய தயவு எங்களோடு இருந்ததுனால தான் நாங்கள் இம்மட்டும் இந்த அழைப்பில் நிலைத்து நிற்கக்கூடிய முடிஞ்சதுப்பா. நீங்கள் இல்லைன்னா நாங்கள் இல்லை ஆண்டவரே. தேவஜனமே, இந்த ஊழியத்தின் பாதையில் மாத்திரம் இல்லை, நம்முடைய வாழ்க்கையின் பாதையிலும் நம்ம நிலைத்து நிற்க கர்த்தரோட கிருபை, இரக்கம், தயவு, காருண்யம், அவருடைய அன்பு நம்மோடு இருந்ததால் மாத்திரம்தான் நம்மால் நிலை நிற்க முடிகிறது. இதற்கு ஈடாக நாம் என்ன கொடுக்க போகிறோம்? இதற்கு ஈடாக இதுக்கு தேங்க்ஸ் கிவிங்காக நம்ம ஆண்டவருக்கு என்ன திரும்பி கொடுக்க போகிறோம் என்றால் நம்முடைய இருதயம். நம்முடைய இருதயம். கர்த்தர் அதை மாத்திரம்தான் கேட்கிறார். நம்முடைய பொன்னையோ பொருளையோ எதுவுமே அவர் கேட்கவில்லை. அவர் கேட்கிறது, உன் இருதயத்தில் எனக்கு ஒரு இடத்தை தா மகனே, உன் இருதயத்தில் எனக்கு ஒரு இடத்தை தா மகளே. இந்த வேளையில் என் இருதயத்தை நான் ஆண்டவருக்கு கொடுக்கிறேன். என் கர்த்தர் எனக்கு செய்த எல்லாவற்றையும் நினைத்து என் இருதயத்தை என் ஆண்டவருக்கு நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறவங்க ஒரு ஸ்டெப் முன்னாடி வாங்க. ஜஸ்ட் ஒன் ஸ்டெப். இட் இஸ் அன் ஆக்ட் ஆஃப் ஃபெய்த். ஏன் ஆண்டவருக்கு என் இருதயத்தை நான் கொடுக்குறேன்? கர்த்தர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். பரலோகத்தில் இருக்கிற அனைவரும் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் இந்த உலகத்தில் இருக்கிற மக்களும் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் ஆண்டவரை ஃபாலோ பண்ண நான் ரெடி? என் வாழ்க்கையை ஏன் ஆண்டவருக்கு கொடுக்க நான் ரெடி அப்படிங்கிறவங்க ஜஸ்ட் ஒன் ஸ்டெப் ஃபார்வர்ட். வேற என்னப்பா நம்ம செய்ய முடியும் ஆண்டவருக்குன்னு? இந்த வானம் அவரோடது, இந்த பூமி அவரோடது, பொண்ணு அவரோடது, பொருள் அவரோடது, எல்லாமே அவரோடது. நம்ம வேற ஏதாவது அவருக்கு கொடுக்க முடியுமா? வேற ஏதாவது கொடுக்க முடியுமா அவருக்கு? இல்லை. நம்முடைய இருதயத்தில் மாத்திரம் அவருக்கு ஒரு இடத்தை கொடுப்போமானால் He will be very happy. He will be delighted in you. அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். ஆனால் அந்த இருதயத்தில் தான் அவரை தவிர மீதி எல்லா காரியங்களும் இருக்கிறது. இன்றைக்கும் இட்ஸ் a very serious time. இட்ஸ் a very serious time. இந்த நேரத்தில் நம்ம இருதயத்தில் ஆண்டவரை வெல்கம் பண்ண போகிறோம். நீங்கள் வாங்கப்பா, இதோ என் இருதயத்தை திறந்து உங்களுக்காக கொடுக்குறேன். சின்ன பிள்ளைங்கள்லாம் கூட கண்ணை மூடி சொல்லுங்களேன், ஜீசஸ் என் ஹார்ட்டை நான் உங்களுக்கு தரேன். ஜீசஸ் என் ஹார்ட்டை நான் உங்களுக்கு தரேன். எவ்ரிபடி கேன் யூ க்ளோஸ் யுவர் ஐஸ் சில்ட்ரன்? ஜீசஸ் என் ஹார்ட்டை நான் உங்களுக்கு தரேன். நீங்கள் வாங்க, என்னுடைய இருதயத்துக்குள்ளே வாசம் பண்ண நீங்கள் கடந்து வாங்க. ஆண்டவருடைய மெல்லிய பிரசன்னம் உங்களை தொட்டு கொண்டிருக்கிறது. When we open up our hearts, when we change our hearts, our life will change.
நம்ம இருதயத்தை மாற்றினால் போதும், உங்கள் வாழ்க்கையே மாறிடும். உங்கள் இருதயத்தை மாத்திரம் இப்போ மாற்றிக்கோங்க, உங்கள் வாழ்க்கையே மாறுகிற நேரம் இந்த நேரம். கர்த்தருக்கு விருப்பம் இல்லாத காரியங்கள், அவருக்கு பிரிய இல்லாத காரியங்கள் நிறைய இங்கே அங்கே நம்முடைய இருதயத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்கு. அவற்றை எல்லாம் வெளியில் தூக்கி போடுகிற நேரம் தான் இந்த நேரம். அவர்கிட்ட நம்ம ஹெல்ப் கேட்போம். அப்பா, எனக்கு என்ன எப்படி ஹேண்டில் பண்ணுறதுனே தெரியலப்பா. லார்ட், I do not know how to handle myself first. I do not know how to handle my family. ஆண்டவர்கிட்ட ஹெல்ப் கேட்கலாமா? குடும்ப தலைவர்கள் நிறைய பேர் இங்கே வந்திருக்கீங்க, குடும்ப தலைவிகள் நிறைய பேர் இங்கே வந்திருக்கீங்க. ஆண்டவர்கிட்ட ஹெல்ப் கேட்க போகிறோம். ஆண்டவரே, என் இருதயத்துக்குள்ளே நீங்கள் வாங்க, என்னை நீங்கள் கைட் பண்ணுங்கள், என்னை நீங்கள் கைட் பண்ணுங்கப்பா, என்னை நீங்கள் கைட் பண்ணுங்கப்பா. இதோ இந்த வருஷத்தினுடைய கடைசி நாட்களில் நம்ம நின்று கொண்டிருக்கிறோம். கடைசி நாட்கள். வாட் ஆர் வி கோயிங் டு பே டு காட்? வாட் ஆர் வி கோயிங் டு பே? இந்த வருஷம் ஃபுல்லாக நம்ம பாதுகாத்த நம்ம என்ன அவருக்கு திருப்பி கொடுக்க போகிறோம்? உங்கள் இருதயம். இட் இஸ் யுவர் ஹார்ட். இட் இஸ் யுவர் ஹார்ட். என் உள்ளத்தில் வாசம் செய்யும் ஆவியானவரே, என் உயிரோடு கலந்தவரே, ஆவியானவரே, என் உள்ளத்தில் வாசம் செய்யும் ஆவியானவரே, என் உயிரோடு கலந்தவரே, ஆவியானவரே, ஆவியானவரே, எங்கள் ஆவியானவரே. Let's invite the Holy Spirit to come into us. Let's invite the Holy Spirit. ஆவியானவரே, ஆவியானவரே, எங்கள் ஆவியானவரே. அவரை நோக்கி பார்ப்போமா? ஆவியானவரே, எங்கள் ஆவியானவரே, என் உள்ளத்தில் வாசம் செய்யும் ஆவியானவரே, என் உயிரோடு கலந்தவரே, ஆவியானவரே. எஸ், நம்ம ஒவ்வொருவருக்குள்ளேயும் பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார். நம் ஒவ்வொருவருக்குள்ள அவர் இருக்கிறார். we are not orphan. நம் அனாதைகள் அல்ல. நம்மை வழி நடத்த நம்முடைய தேவன் இருக்கிறார். நம்மை பாதுகாக்க நம்முடைய தேவன் இருக்கிறார். நம்மை பராமரிக்க நம்முடைய தேவன் இருக்கிறார். நம்மை அன்பு செலுத்த நம்முடைய தேவன் இருக்கிறார். நம்மை அரவணைக்க, நம்மை ஆறுதல் செலுத்த, நமக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுக்க எல் ஷடாய் ஆகிய தேவன் இருக்கிறார். நம்மை காண்கின்ற தேவனாகிய எல் ரோய் நம்மோடு கூட இருக்கிறார். இம்மானுவேல் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். தேவஜனமே, you are not alone. You are not alone. You are God's most beloved. இதே நினைவோடு கூட இந்த வாரம் முழுவதும் நம்ம நடத்துவோம். என் ஹார்ட்டை என் ஆண்டவருக்கு மாத்திரம்தான் நான் கொடுப்பேன். என் ஹார்ட்டில் என் ஆண்டவர் தான் வாசம் பண்ணுவார். உமக்கு நன்றி செலுத்துக்கிறோமப்பா. எங்கள் இருதயம் இயேசுவே உமக்கு சொந்தம். சொல்லலாமா? என் இருதயம் இயேசுவே உமக்கு சொந்தம். என் இருதயம் இயேசுவே உமக்கு சொந்தம். நீங்கள் வந்து வாசம் பண்ணுங்க. நீங்கள் வந்து வாசம் பண்ணுங்க. நீங்கள் என்ன நடத்துங்க, நீங்கள் என்ன வழி நடத்துங்க, நீங்கள் எனக்கு ஆலோசனை சொல்லுங்க, நீங்கள் என்ன கண்டித்து உணர்த்துங்கப்பா. இதோ கர்த்தாவே, உம்முடைய கரங்களில் எங்களை ஒப்பு கொடுக்குறோம். இந்த வாரம் முழுதையும் சமாதானத்தோடு ஆசீர்வாதமாக நிறைவாக ஒரு குறைவில்லாமல் நோய் நொடி இல்லாமல்
பிரச்சனை இல்லாமல், இழப்புகள் இல்லாமல், சேதங்கள் இல்லாமல், ஆபத்துகள் இல்லாமல், விபத்துகள் இல்லாமல் எங்களை நீங்கள் ஆசீர்வாதமாக நடத்துவீங்க. நாங்கள் விசுவாசிக்கிறோம். உம்முடைய வருகை வந்தால் உம்முடைய வருகையில் எங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க தகப்பனே. ஆண்டவர்கிட்ட கேட்கலாம், ஆண்டவர் உங்க வருகை வந்தா உங்க வருகையில என்ன எடுத்துக்கொள்ளுங்கப்பா. ஆண்டவர் உங்க வருகை வந்தா என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் எடுத்துக்கொள்ளுங்க. உங்களுடைய வருகை வந்தா எங்க சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் நீங்க எடுத்துக்கொள்ளுங்க தகப்பனே. We submit our soul, spirit and body into thy hands, O Father. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஷாலோம். நம் ஒவ்வொருவருடைய இருதயங்கள்ல ஆண்டவர் வாசம் செய்கிறார். ஷாலோம்.